பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பத்தில் எல்லாம் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார்ல. நம்ம தொடர்ந்து குடும்பமாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை மாற, தேவை சந்திக்கப்பட, வேலைக்கு வழி திறக்க ஆண்டவர் என்ன அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும்ல. நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த காரியத்தில் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். அதனால் குடும்பமாக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறாரு. அதனால தான் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த ஜெபத்தில் இருக்கணும், ஒரு மனதோடு ஜெபிக்கணும்னு சொல்லுவது. சரி, இப்போ வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. குட்டி பிள்ளைகள் எல்லாம் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? 48வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். இல்லை, யோசேப்பு பற்றி நாம் கடந்த வாரத்தில் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டே நம்ம தியானித்தோம். சரியா? அப்போ நீங்கள் தரிசனம் உள்ளவளாக இருக்கணும், சொப்பனம் காண்கிறவளை இருக்கணும், யோசேப்பு மாதிரின்னு சொன்னோம். இந்த யோசேப்பிடத்தில் காணப்பட்ட சில குறைபாடுகளை குறித்து கூட வேதம் சொல்லுகிறாரு. அந்த 2வது வசனத்தில் பாருங்களேன். ஆதியாகமம் 37:2 யாக்கோபுடைய சந்நிதியில் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். பாருங்க, இந்த யோசேப்புக்கு ஒரு சுபாவம் இருந்தது. என்னென்னா, கோள் சொல்கிறது. தன் சகோதரர்களோடு ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டினுடைய பிள்ளைகள்னா அவனுடைய சகோதரர்கள். அவங்க பண்ணுற தப்பு, அவங்க துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்க, உடனுக்குடனே கொண்டு வந்து யாக்கோபிடத்தில் சொல்லிடுவாங்க. அப்போது இது சொன்ன உடனே எப்படி தெரியும் நாங்கள் ஆடு மேய்க்கிற இடத்துல பண்ணுறதுன்னு யோசேப்பு சொன்னான். உடனே அவன் மேலே ஒரு பகை உண்டானது. அவனை கொலை சொல்ல செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பகை உண்டானது. கொன்னுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பகை. அந்த பகை அவருடைய உள்ளத்தில் உண்டாக காரணம் என்ன? அந்த பொறாமை உண்டாக காரணம் என்ன? யோசேப்புடைய தவறான ஒரு காரியம். அவன் தகப்பன இடத்துல எல்லாத்தையும் கோள் சொல்லி கொண்டிருந்தான். அவன் பண்ணுற தப்பை எல்லாம் என்ன செய்திருக்கணும்? இவனும் ஒரு இளம் வாலிபன், 17 வயது. தன் சகோதரிடத்தில் அவங்ககிட்ட அவன் போய் பேசி இருக்கணும். இது தவறு, இந்த தவறு செய்யக்கூடாது என்பதாக தொடர்ந்து பேசி அதுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு வந்திருந்தால் கட்டாயம் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இவன் என்ன செய்கிறான்? எல்லாம் தப்பி கொண்டு தகப்பட்டு சொன்ன உடனே ஆடு மேய்ச்சிட்டு வந்தோடனே தகப்பன் கூப்பிட்டு, யாக்கோபு கூப்பிட்டு கண்டிப்பார், ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. யார் சொன்னா? யோசேப்பு தான் சொன்னா. அவன் தான் அவங்க பக்கத்தில் இருக்கிறான்ல. அப்போ அவன் எல்லாம் முறைச்சி பார்த்துருப்பாங்க. அவன் மேலே ஒரு கசப்பு அவருடைய உள்ளத்திலே உண்டாக்கி விட்டார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த காரியத்தில் யோசேப்பு ஒரு தப்பு பண்ணுறான். அவன் இளம் வாலிபன். அதனால் அங்கே நடக்கிற தப்பை பார்த்துட்டு மனம் பொறுக்காமல் அப்பா கண்டிப்பாங்க, சரிப்படுத்துவாங்கன்னு சொல்லி தான் ஒரு நல்ல இருதயத்தோடு சொல்லுகிறான். விளைவு எப்படி மாறுகிறது? அவன் மேலே கசப்பும் விருப்பம் உண்டாகிறது. அப்போது தகப்பன் இதில் ஞானமாக நடந்திருக்கணும். பிள்ளைகளுக்குள்ளே ஒரு கசப்புகள், வேறுபாடு வராமல் இருப்பதற்கு யாக்கோபு ஞானமாய் நடந்திருக்க வேண்டும். இல்லை, ஒரு தவறு தெரியுது, உடனே மகன் தான் சொன்னான்னு சொன்ன உடனே மற்றவங்களுக்கு கசப்பு வந்து விடுகிறாரு. இப்போ ஞானமாக என்ன செய்திருக்கணும்? அவன் ஆண்டவரிடத்தில் முதல்ல பிரச்சனை கொண்டு போயிருக்கணும். பிள்ளைகளை வைத்து ஆலோசனை கொடுத்துருக்கணும். நம்ம ஒழுக்கமாக நடக்கணும், சரியாக நடக்கணும்னு சொல்லி. யோசேப்பு இப்படிலாம் சொல்கிறானே, இப்படிலாம் பண்ணிங்களா அப்படின்னு நேரடியாக பேசினா சொன்னவன் மேலே தான் கசப்பும் வெறுப்பும் உண்டாகும். இது நேச்சுரல் இல்லை. அப்போ அதற்கு யோசேப்பு காரணமாகிவிட்டான். அதனால தான் ஆண்டவர் அவனை புடமிட்டாராம். வசனம் புடமிட்டதாம். இரும்பு கம்பிகளுக்குள்ளே அடைப்பட்டு அவனை உயர்த்துவதற்கு முன்பாக தேவன் அவனை புடமிட்டு சரிப்படுத்தினார். நிறைய நல்ல குணங்கள், நல்ல சுபாவம் இருந்தது. 1-2 இப்படி காணப்பட்டதல்லவா, அதெல்லாம் சரிப்படுத்துவதற்கு தேவன் புடமிட்டார் என்பதாக வேதத்திலே நம்ம வாசிக்க முடியும். அப்போ நான் பார்த்தேன், என்ன யோசேப்பை குறித்து இரும்பு கம்பிக்குள்ளே அடைக்கப்பட்டு தேவன் அவனை புடமிட்டார், அவருடைய வசனம் புடமிட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறே அப்படின்னு நான் கவனித்த போது
அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது தான் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள், தவறுகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. இதில் யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும், அவனை கூப்பிட்டு, மகனே, அவனுடைய சகோதரர்கள் நீ அப்படி கோள் சொல்லுகிற மாதிரி சொல்லக்கூடாது, அவங்க திருத்தப்படணும், அதுக்கு பிரார்த்தனை பண்ணு, நாம் அதுக்கு முயற்சி எடுப்போன்னு செய்திருக்கணும். அதில் ஞானமாய் நடக்காதபடி யாக்கோபும் தவறு செய்துட்டார். 2 பக்கமும் ஆலோசனை கொடுத்து சரியாய் நடத்தி இருக்க வேண்டும். நம்ம வீடுகளில் கூட இந்த தவறு நடைபெறுகிறாரு. கிளாடி ஈஸ்வரராஜின்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். நல்ல ஒரு ஊழியக்காரர். அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானார். நல்ல ஒரு வட இந்தியாவில் மிஷினரியாக பணி செய்கிறவர். ஒரு சமயம் மதுரைக்கு வந்திருந்த போது அவருடைய கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு அனுபவத்தை அவர் சொன்னார். அவர் ஊழியக்காரர். அவருடைய மனைவி ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவருக்கு 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் அவருக்கு உண்டு. இவர் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டு வந்த உடனே பிள்ளைகள் பாப்பா டேடி உங்களுக்கு தெரியுமா, மம்மி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு மம்மியை பற்றி கம்ப்ளைண்ட்டு. அவங்க கண்டிச்சிருப்பாங்க சில அவங்க பிள்ளைகளை சரியாக நடத்துறதுக்கு. அது மாதிரிலாம் சொன்னால் இதை பிள்ளைகளுக்கு தப்பாக தகப்பு நாட்டு சொல்கிறாரு. இப்போ யோசேப்பு கூட சகோதரர் செய்த தவறு சொல்லும்போது அப்படியே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கூட குறைய ஆயிரும். நம்ம மிகைப்படுத்தி சொல்லுவதில் மனுஷ இயல்பு, எந்த காரியத்தை சொல்லுவதில் அப்படியே சொல்லாதபடி கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசினா தான் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி பேசுகிற சுபாவம் மனித சுபாவம். அது மாதிரி தான் யோசேப்பு கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசி இருக்கலாம். சின்ன பையன் தானே, வாலிப வயசு தானே. இதே மாதிரி இந்த தாயினுடைய அவங்க கண்டிக்கிறது, அவங்க பிள்ளைகளை சரிப்படுத்துவதற்காக கண்டிப்பாக நடந்து கொள்கிற காரியம், இதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகள் தகப்பனார் வந்த உடனே போய் டேடி மம்மி இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க இப்படி சொன்னாங்க அவனை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. தகப்பனார் தாயாரை கண்டிக்கணும், தாயாரை திட்டுவாங்கன்னு சொல்லி பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு. நேச்சுரலாக வீடுகளில் அது நடக்கும். எல்லாம் டேடிகிட்ட சொல்லி கொடுத்துருவேன். மம்மியே மிரட்டுறது, அம்மாவையே மிரட்டுற பிள்ளைகளாக இருக்காங்க. டேடி வரட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி 1க்கு 2 3 கூட்டி சொன்ன உடனே வெளியிலேருந்து வரக்கூடிய தகப்பனுக்கு கோபம் வந்துடும், என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த பிள்ளைகள் சொன்னாங்க. அவர் அமைதியாக கேட்டுக்கொள்வார், சிரித்து கொள்வார். சரி ஜெபம் பண்ணுவோம், மம்மி ஏசப்பா சரிப்படுத்திடுவாங்கன்னு சொல்லுவார். இது தொடர்ச்சி அந்த பிள்ளைகள் பேச ஆரம்பித்தோடனே ஒரு நாள் அதற்காக ஜெபம் பண்ணினார். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு நாள் பிள்ளைகளை கூட்டு உட்கார வைத்தார். உட்கார வச்சுட்டு பேசினார். நான் போயிட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் மம்மியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, மம்மி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் டேடிக்கு சரியான துணையாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் மம்மியை செலக்ட் பண்ணவர் கர்த்தர். ஆண்டவர் இத்தனை கோடி பெண்கள் மத்தியில் செலக்ட் பண்ணி எனக்கு ஏற்ற துணையாக தந்திருக்கிறார். அதுதான் உங்கள் மம்மி. அவங்க ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொடுத்த உங்கள் மம்மியை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? பிள்ளைகள் ஷாக் ஆகிட்டாங்க. யோசிக்க ஆரம்பிச்சு அவர் சொன்னார், அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த என்னுடைய மனைவி, தேவன் செலக்ட் பண்ணி எனக்கு தந்திருக்கிறார். நீங்கள் என் மனைவியே குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத ஆண்டவர் கூட விரும்ப மாட்டார். நீங்கள் மம்மி கண்டிப்பாக இருந்தால் கீழ்ப்படிந்து நடக்கணும். அவங்களுடைய வார்த்தை கீழ், அதான் பைபிள் சொல்லுகிறார். வசனத்தை வைத்து போதித்தார். பாருங்கள், எனக்கு ஒரு ஏற்ற துணையாக கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால் அவங்க மம்மி ஜெபிக்கிறவங்க, பைபிள் வாசிக்கிற, ஊழியம் செய்கிறவங்க. அப்போ அவங்க கர்த்தருடைய வசனத்தின்படி உங்களை நடத்த முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு மம்மி மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. இனி ஒரு நாளும் உங்கள் மம்மியை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பேசக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைகள் புரிந்து கொண்டாங்க. நம்ம மம்மியை பற்றி என்ன தான் பேசினாலும் டேடிக்கு அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அது பிறகு பிள்ளைகள் போய் அப்படி கோல் சொல்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா தாயார் கொஞ்சம் அந்த அன்புனால் கண்டிப்பாங்கல்ல. இவங்க மிகைப்படுத்தி பேசுகிற, அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு மிகைப்படுத்தி ஒரு காரியம் சொல்லும்போது அப்படி தானே சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் கூட அப்படி நடக்கும். நீ யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் நம்ம அம்மியை மிரட்டுவாங்க, டேடி வரட்ட நான் சொல்லி கொடுக்குறவங்கள அப்படின்னு மிரட்டுவாங்க பாருங்கள்.
சொல்லு உங்கள் டேடி என்ன பண்ணிடுவாங்க பார்க்கலாம் அப்படின்வாங்க. இது மாதிரிலாம், அதாவது ஒரு அன்பினால் சில காரியம் நடக்கலாமே தவிர அது அப்புறம் பொறாமையாக மாறிடக்கூடாது, தவறாய் மாறிடக்கூடாது, வைராக்கியமாக மாறிவிடக்கூடாது. பாருங்கள், இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. அவனுடைய சகோதரர்கள் செய்கிற குற்றங்களை சொன்ன உடனே அவங்களுக்கு இவன் மேலே பொறாமை உண்டானது. எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவனை கொலை செய்யணுன்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு யோசேப்பு நடந்திருக்கிறான் இல்லை? அதுதான் அவருடைய காரியம். அவன் அன்பாக நடந்து அவங்கள திருத்த முயற்சி பண்ணியிருந்தா, அல்லது தகப்பனும் மகனை சேர்ந்து டேடி இப்படிலாம் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவரை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஞானமாய் நடக்க செய்திருந்தால், அங்கே யாக்கோபும் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து நம்ம யோசேப்பு சொன்னான்னு சொல்லிட்டா பிள்ளைகளுக்குள்ள பகை வந்துருமே, அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு ஜெபம் பண்ணி தீர்மானம் பண்ணி நடந்திருந்தால் இந்த அளவுக்கு கசப்பு வளர்ந்துருக்காது. கொலை செய்கிற அளவுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க, காரியத்தை சரிப்படுத்தியிருக்க முடியும். அதனால் எந்த ஒரு பிரச்சனை வீட்டில் எழும்பினாலும் மாம்சத்தில் தீர்மானிக்கக்கூடாது. டக்குன்னு கோபத்துக்கு இடம் கொடுக்கறது, டக்குன்னு தீர்மானம் பண்ணுறது, இப்படியா நடந்தது, இப்படியா பேசுனாங்க, இப்படியா பிள்ளைகள் செஞ்சாங்க, இப்படியா உங்கள் அம்மா செஞ்சாங்கன்னு அப்படிலாம் தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஓகே என்று கேட்டுக்கொண்டு பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் கொண்டு போகணும். ஆண்டவரே, இப்படி கேள்விப்படுகிறேன், எனக்கு சொல்லப்படுகிறது, இதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது, முழுமையான உண்மைத்தன்மை தெரியாது, நீர் எனக்கு உதவி செய்யும். என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், பிள்ளைகளுடைய உறவு, மாமியார் மருமகள் உறவு, எங்களுடைய குடும்ப உறவு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பிரச்சனையை நான் எப்படி டீல் பண்ணணும், எப்படி நடத்தணும் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் அழகாக ஞானம் கொடுப்பார். நீங்கள் என்ன செய்யணும், எப்படி பேசணும்னு சொல்லி பிரச்சனையே வராமல் காத்துக்கொள்ளுவார். அதுக்குத்தான் நம்ம உலக மக்களைப் போல யோசிக்கக்கூடாது, உடனே தீர்மானம் எடுக்கக்கூடாது, கோபத்தில் ஒரு முடிவெடுத்து பேசிவிடக்கூடாது. டைம் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போங்க. கர்த்தர் அழகாய் நடத்துவார். எது உண்மைன்றதை காட்டி கொடுப்பார். யாருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லணும் அப்படின்றத ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். என்ன ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த குடும்ப உறவு பாதுகாக்கப்படும். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்ன வார்த்தையினால் குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே கூட கசப்புகள் வளர்ந்துருக்கிறது. சில தாய்மாருக்கு இப்போ பிள்ளைகள் மேலே வெறுப்பு வந்து விடுகிறது. எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைகள் போய் அப்பா கிட்ட 1க்கு 2 சொல்லி கொடுத்த குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது என்று சில பிள்ளைகளுக்கு மேலே தாய்க்கு வருத்தம் வந்திருக்கிறது. அது உண்மையான வருத்தம், அது ஒரு காயம். பிள்ளைகள் அதை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு நாள் நீங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ளாதபடி உங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதற்கு தான் நீங்கள் பிரயாசப்படணும். நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக அவங்களுக்குள்ள சண்டையை உண்டாக்குற மாதிரி பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடாது. பெரியவங்கள பிள்ளைகள் சொல்கிறத பெருசாக எடுத்து அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கக்கூடாது. ஏன் அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கிறது, அதே கவனிக்கணும். அந்த பிள்ளைகள் யார் கூடயாவது பெட் பண்ணி அவங்க காரியத்தை சாதித்து கொள்ள ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லி கொடுக்குற சுபாவம் உள்ள குழந்தைகள் இருப்பாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஞானமாக கரெக்ட் பண்ண வேண்டும். சிலர் அப்பாவுக்கு சாதகமாக இருப்பாங்க, சிலர் அம்மாவுக்கு சாதகமாக இருப்பாங்க. அப்போ அப்பாவை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற நேச்சுரலாக உள்ள காரியம். சாத்தான் அதற்குள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இடம் கொடுக்காமல் ஜெபம் பண்ணி குடும்ப காரியத்தில் கவனம் செலுத்தணும். ஜெபிக்கலாமா? இப்போ ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு கருத்தாக நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, ஞானம் கொடுங்க. எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பம் ஒரு மனமாக ஐக்கியமாய் நாங்கள் செல்லுவதற்கு வழி நடத்த எனக்கு ஞானம் கொடுங்க. வழி நடத்துதல் தாங்க. எங்களுக்குள்ளே கோள் சொல்லுவது, குறை சொல்லுவது, ஒருவருக்கொருவர் காட்டி கொடுக்கிற மாதிரி பகையை வளர்த்து கொள்ளுவது, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய அன்பினால் கட்டப்படணும். உம்முடைய அன்பு ஐக்கியம் எங்களுக்குள்ளே காணப்படணும். இதற்கு உள்ளே நுழைகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். கோள் சொல்லுகிற ஆவி எங்களுடைய வீட்டை விட்டு விலகட்டும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இந்த கோள் சொல்லுகிற ஆவி, அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசு, சமாதானத்தை கெடுக்க கிரியை செய்கிற ஆவி. அது எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை விட்டே விலகட்டும். அப்படிப்பட்ட ஒருவரை எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது.
எங்களையும் நீங்கள் அப்படி பாதுகாத்து கொள்ளுங்க, ஒப்பு கொடுக்குறப்பா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். இந்த நாளிலே குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, கட்டப்பட, அன்பிலே நிலைத்திருக்க உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் தகப்பனை, இந்த நாளில் இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை உம்முடைய பாதபடியில் வைத்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்தந்த காரியத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் அற்புதம் செய்யணும். கடன் பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணணும், ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஸ்கூல் திறக்கப்பட்டு படிக்கிற பாதுகாப்பின் கரம் கூட இருந்து நடத்தணும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த மாத தேவைகள் சந்திக்கப்படணும், எல்லா நோய் நொடிகள் இல்லாமல் பாதுகாத்த நடத்தினுடைய குடும்பத்தை பாதுகாத்த நடத்தும். மிஷனரிகளை பயன்படுத்தி ஒரு பெரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு மக்கள் மத்தியில் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். கர்த்தரப்படி ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் கூட இருந்து எங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.